திங்கிறது பழைய சோறு, இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அது நமக்கெல்லாம் பெருமை தாங்க. இந்த காலத்து ஜென்சி பசங்க நினைப்பாங்க இது ஏதோ மிச்சமான சோறோ இல்ல கெட்டு போன சோறுன்னு. உண்மை அது இல்லைங்க. இது நம்ம முன்னோர்களோட அறிவியல். நாள் முழுக்க வெயில்ல கடுமையா உழைக்க போறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இதைத்தான் காலையில சாப்பிட்டு போவாங்க. வெறும் பழைய சோறும் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும். ஆடம்பரம் இல்லாத சாதாரண உணவு போல இருந்தாலும் இது ஒரு அறிவியல் பூர்வமான சத்துணவு. சாதத்தை 8 to 12 மணி நேரம் தண்ணியிலையோ இல்ல மோர்லயோ ஊற வச்சு எடுத்தா அதுதாங்க உண்மையிலேயே பழைய சோறு. இதை பத்தி தெரியாதவங்க நினைக்கலாம், அதான் ஊர்னா பழசாயிருமே, அது எதுக்கு நான் சாப்பிடணும்னு. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் வேலை செய்யுதுங்க. பழைய சோறு ஊறுறதுனால ஃபெர்மெண்டேஷன் ஆகி அதுல லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா உருவாகுதுங்க. இந்த பாக்டீரியானால குடல் ஆரோக்கியமாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுது, உடலை குளிரச் செய்யுது, வெயில தாங்குற சக்தியும் தருது. இதோட பச்சை மிளகாய் சேர்க்கும் போது இதில் உள்ள கேப்சைசின் உடலுக்கு வெப்பத்தை தந்து ஜீரணத்தை தூண்டுது. இதனால பழைய சோறால உருவான குளிர்ச்சி சமன் செய்யப்படுது. சின்ன வெங்காயம் குடலை சுத்தம் செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது, ஜீரணத்தை மேலும் உறுதியாக்குது. இதனாலதான் அந்த காலத்துல விவசாயிகளா இருந்த நம்ம முன்னோர்களால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உடம்புல நீர் சத்து குறையாம ஹைட்ரேட்டடா வச்சு கடுமையா உழைக்க முடிஞ்சது. பழைய சோறு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நம்ம முன்னோர்களோட இயற்கையான சத்தான ப்ரோபயாட்டிக் உணவுங்க.